முந்திரியை எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். முந்திரியை எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா அதற்கேற்ற நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. முதல்ல முந்திரியில என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். இதோட சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முந்திரியில புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. இதில் நல்ல கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு. இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கைப்பிடி முந்திரி சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு இதில் ஆற்றல் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முந்திரியை எண்ணெயில் வறுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அதையும் தெரிஞ்சுக்கணும். முந்திரியில் ஏற்கனவே கலோரிகள் அதிகம். எண்ணெயில் வறுக்கும்போது இன்னும் கலோரிகள் கூடும். இது உடம்பு எடை அதிகரிக்க ஒரு காரணமாக ஆயிடும். எண்ணெயில் வறுக்கும்போது முந்திரி நிறைய எண்ணெயை உறிஞ்சிக்கும். இது ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. சத்துக்கள் கூட குறையலாம். அதிக சூட்டில் வறுக்கும்போது முந்திரியில் இருக்கிற சில வைட்டமின் சத்துக்களும் குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, அப்போ வறுத்து சாப்பிடலாமா இல்லை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வறுக்காமல் சாப்பிட்றது தான் பெஸ்ட். முந்திரியை வறுக்காமல் அப்படியே சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்போ தான் அதோட முழு சத்துக்களும் கிடைக்கும். சரி, வறுத்து சாப்பிடணும் ஆசைப்பட்டா என்ன செய்யலாம்? ஒருவேளை வறுத்து தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நெய்யில் வறுத்து சாப்பிடலாம். எண்ணெயை விட நெய் ஒரு நல்ல சாய்ஸ். ஆனால் அளவாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம். எண்ணெயில் வறுத்த முந்திரி சாப்பிட நல்ல டேஸ்டாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது. அதனால் அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.